நியூஸ் 4 செய்திகள். ஸ்ரீ திருமுல்லை ஓம் சக்தி அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ ஓம் சக்தி ஆலய மகா கும்பாபிஷேக விழா சென்னை திருமுல்லை வாயில் வடக்கு முல்லை நகர் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஓம் சக்தி ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. எல்லாம் வல்ல ஓம் சக்தி திருவருள் முழு முதற்கடவுள் ஸ்ரீ விநாயக பெருமான் ஆகியோரின் திருவருள் துணை கொண்டு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று சதுர்த்தி திதியும் ஹஸ்தம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக கும்ப லக்கணத்தில் ஸ்ரீ வினை தீர்க்கும் செல்வம் தரும் சுபமங்கள விநாயகர், ஸ்ரீ சிவன், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ பிரித்யங்காரா தேவி ஆகிய தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஓம் சக்தி ஆலயத்தின் ஜீரணோத்தாரண அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல், தீபாராதனையும் தீர்த்த பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும், அதன் தொடர்ச்சியாக VGH என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் காளிதாஸ் ஏற்பாட்டில் சுமார் 3000க்கும் அதிகமானோருக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அகில இந்திய இந்து மகாசபா தேசிய தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருமதி மல்லிகா கோவிந்தசாமி குடும்பத்தினர் மற்றும் அகில இந்திய இந்து மகாசபா மாநில செயலாளர் டாக்டர் G வேல்முருகன் மற்றும் ஆலய நிர்வாகிகள், சரஸ்வதி நகர், தென்றல் நகர், முல்லை நகர் ஆகிய பகுதி வாழ் மக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை மாரிமுத்து.